ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டோன்ட் ப்ரீத் 2. இது இந்த படத்தோட செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி லைன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அதே கண் பார்வையற்ற ஸ்பெஷலி ஏபிள்ட் வயசானவர் தான் இந்த பாட்லேயும் இருப்பார். அதில் எப்படி வெறித்தனமாக சண்டை போடுவாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவரோட கேரக்டர் வில்லன் மாதிரி இருக்கும், செகண்ட் பார்ட்டில் ஹீரோ மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுத்து இவர் வளர்த்துட்ருக்காரு. ஒரு பெட் டாகையும் வளர்த்துட்ருப்பாரு. அந்த சின்ன பொண்ணை அதிகமாக வெளியவும் அனுப்ப மாட்டார், மற்றவங்ககிட்ட பேசி விளையாடவும் விட மாட்டார். அதனால் அந்த குட்டி பொண்ணு இவர் மேலே எப்போவுமே கோவமாகவே இருப்பாள். ஒரு நாள் நைட்டு 3 பேர் இவர் வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. வாசலில் அந்த பெட் டாக் இருந்ததுனால அதை கொண்டுட்டு உள்ளே வராங்க. அந்த சின்ன பொண்ணோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அந்த 3 பேரும் அந்த சின்ன பொண்ணை தான் தேடுவாங்க. ஷூ சவுண்டை கேட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறப்போ இவங்க இருக்கிறத பார்த்துட்டு போய் பெட் அடியில் ஒளிஞ்சுக்குவா. அவங்களுக்கு யாருக்குமே சந்தேகமே வராத மாதிரி பொறுமையாக நடந்து போய் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவா. அங்கே ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு கபோர்ட் இருக்கும், அதுக்குள்ளே பாக்ஸ் நிறைய இருக்கும். அந்த பாக்ஸுக்கெலாம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவா. இதெல்லாம் நடந்துட்டுருக்கப்போ இந்த பொண்ணை வளர்த்தவர் அவர் பெட்டாக ரொம்ப நேரம் கத்தாதனால அதை தேடி வெளியே போயிருப்பார். அந்த 3 பேரும் வேறு இடத்துல தேடிட்டு இருக்க டைமில் இந்த பொண்ணு கதவு திறந்து வெளியே போயிடலான்னு டோர் நாபில் கை வைக்கிறா. இதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அந்த 3 பேரில் ஒருத்தன் அந்த பொண்ணை பார்த்துட்டான், ஷூட்டும் பண்ணுறான். அந்த சின்ன பொண்ணு பயந்து அப்படியே நின்றுடுறா. வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் அவரோட பெட் டாக் செத்து கிடக்கிறத பார்த்து யாரோ இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு கோவமாக வீட்டுக்கு வராரு. அந்த சின்ன பொண்ணை மிரட்டிட்டு இருக்கவனுக்கும் இவருக்கும் இங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த கேப்பில் இந்த பொண்ணு அவங்க பேஸ்மெண்ட்டில் போயிட்டு அங்கே இருக்க ஒரு இரும்பு பாக்ஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அதை உள்பக்கமாக லாக் பண்ணிட்டா வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் மேலே ஜன்னல் மாதிரி 4 கம்பி இருக்கும், அது வழியாக பார்க்கலாம். இதெல்லாம் முன்னாடியே நடக்க போகிறது தெரிஞ்ச மாதிரி அவர் இந்த பொண்ணுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பாரு சர்வைவல்காக. இந்த பொண்ணை துரத்திட்டு வந்த ஒருத்தன் அந்த பொண்ணு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சொல்லி பயங்கரமாக கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்தில் மயங்கிடுறா. அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறப்போ இந்த பொண்ணை தேடி வந்தவங்க அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு பைப்பை விட்டு தண்ணியை ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயரையும் அது மேலே வைக்கிறாங்க. இந்த பாக்ஸில் தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஷாக் அடிச்சே செத்துருவா. இந்த பொண்ணை வளர்த்தவர் வெளியே சண்டை போட்டவனை அடிச்சுட்டு உள்ளே வந்து இந்த பொண்ணை காப்பாற்ற வராரு. ஆனால் இங்கே இருக்கவன் அவரை காப்பாற்ற விடாமல் தடுத்துட்டே இருக்கான். அந்த பொண்ணை கொல்றதுக்காக அவங்க வரல, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அது நிஜமாக யாரோட குழந்தை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்க பெரிய ட்விஸ்ட்டே. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.